ராமநாதபுரம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமநாதன். இவர் பன்றி வளர்க்கும் தொழில் செய்கிறார். அது மட்டுமின்றி ராமநாதபுரம் நகராட்சிக்காக நாய் பிடிக்கும் வேலையையும் செய்து வந்தார். இவரது மகன் ராஜபிரகாஷ் வயது 17, 9ஆம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டார். ராமநாதபுரம் நகரில் உள்ள கோழிக்கறி கடையில் வேலை பார்த்து வந்தார். நகராட்சி சொல்லும் நாட்களில் அப்பாவுடன் சேர்ந்து ராஜபிரகாஷ் நாய் பிடிப்பது வழக்கம். சில நாட்களுக்கு முன்பாக அப்படி நாய் பிடிக்கும் போது ஒரு நாய் ராஜபிரகாஷ் கையில் கடித்து விட்டது. லேசாக கடித்ததால் ரத்தம் வந்தது. சின்ன காயம்தான் என்பதால் கையை கழுவியதோடு விட்டுவிட்டார். டாக்டரிடம் செல்லவில்லை. கிண்டல் அடிப்பார்கள் என்பதால் யாரிடமும் சொல்லவில்லை. தானாக சரியாகிவிடும் என்று நினைத்தார். நாய் கடித்து 4 நாட்களுக்கு பிறகு ராஜபிரகாஷின் செயல்களில் மாற்றம் ஏற்பட்டது. நாயை போல தண்ணீரை நக்கி குடிக்க ஆரம்பித்தார். சீலிங் ஃபேனை பார்த்து பயந்து போய் அலறியடித்து ஓடியிருக்கிறார். திடீரென பயங்கரமாக கத்தியிருக்கிறார். இதை பார்த்து அப்பாவுக்கு புரிந்துவிட்டது ஏதோ நாய் கடித்திருக்கிறது என்று. ராஜபிரகாஷை உடனடியாக ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு அவருக்கு ரேபிஸ் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தடுப்பூசிகள் போடப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனாலும் முன்னேற்றம் ஏற்படவில்லை. நாயின் அறிகுறிகள் அதிகமானது. 80% மேல் ரேபிஸ் பாதிப்பு பரவிய நிலையில் இனியும் தாமதித்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று நினைத்த டாக்டர்கள் நேற்று முன்தினம் இரவு அவசரமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கடந்த 2 நாட்களாக தீவிர சிகிச்சை அளித்தும் எந்த பலனும் இல்லை. ராஜபிரகாஷ் இன்று காலை இறந்தார். அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் கதறி அழுதனர். அவர்களுக்கு டாக்டர்கள் ஆறுதல் கூறினர். ரேபிஸ் பாதிப்பு அதிகமாக இருப்பதால் ஊருக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்ய வேண்டாம், மற்றவர்களுக்கு ரேபிஸ் பாதிப்பு பரவிவிடும் என ராஜபிரகாஷ் குடும்பத்தினரிடம் டாக்டர்களும் போலீசாரும் கூறினர். அதைத் தொடர்ந்து மதுரையில் உள்ள மின்தகன மேடையில் பாதுகாப்பான முறையில் உடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் பங்கேற்ற ராஜபிரகாஷின் பெற்றோர், சகோதர சகோதரிகள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் என 26 பேருக்கு மருத்துவமனையிலேயே முன்னெச்சரிக்கையாக ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டது. இந்த சம்பவம் ராஜபிரகாஷ் வசித்து வந்த ராமநாதபுரம் அண்ணாநகர் பகுதி மக்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் பீதியடைந்துள்ளனர். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை உடனே பிடித்து தடுப்பூசி போட வேண்டும் என அண்ணாநகர் மக்கள் வலியுறுத்துகின்றனர். நாய் பிடிக்க போன சிறுவன் நாய் கடித்து பலியான சம்பவம் ராமநாதபுரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது.